இப்ப அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி போனதுல அதிமுக தொண்டர்களே அதிருப்தியா இருக்காங்க. அதிமுக நிர்வாகிகளும் பலரும் அதிருப்தியில இருக்காங்கிற ஒரு பேச்சுக்கள் வெளிப்படையாகவே வந்தது. அந்த சூழல்ல மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்த எடப்பாடி அவர்கள் எல்லாருமே வரணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. எதுவும் முக்கியமான முடிவுகள் எதுவும் அதெல்லாம் அவர் எடுத்து தான் முடிச்சாச்சு. ஆட்சியில பங்குன்னு சொன்னதை வேடிக்கை பார்த்தார். அப்புறம் 5 நாள் கழிச்சு இல்ல ஆட்சியில பங்கெல்லாம் இல்லைன்னு சொன்னார். இல்ல இது வழக்கமா நடக்கிற கூட்டம் தான். அதுல ஒன்றும் பெரிய முடிவு எடுத்து என்ன கூட்டணி விட்டு வெளியே வர போறாரா இல்ல என்ன பண்ண போறாரு? ஒன்றும் இல்லையா, ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்களே கூட்டணின்னு. அது நடந்த விதம், அறிவிக்கப்பட்ட வேகம், இதுதான் அதிமுக தொண்டர்களை காயப்படுத்திடுச்சு. மற்றபடி ஏன் போனீங்கன்னா எல்லாம் கொடி பிடிச்சிக்கலாம் அப்படிலாம் வரமாட்டான். ஜெயக்குமார் போன்றவர்களுக்கு, இன்னும் சில பேருக்கு, சி வி சண்முகத்துக்குலாம் சில வருத்தங்கள் இருக்கலாம். பிஜேபியால தான் நம்ம கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோத்தோம், திருப்பி அவங்களோடய போறோமே, இஸ்லாமியர்கள் முகத்தில் எப்படி விழிக்கிறது, கிறிஸ்தவர்கள் எட்டி கூட பார்க்க மாட்டாங்களே. அப்ப அவர் ஒரு தொகுதியில் இருக்கிற அந்த 15,000 ஓட்டுல இருந்து 20,000 ஓட்டு வரைக்கும் அப்படியே ஞாபகம் வரும். இவங்களை எப்படி பார்க்கறது, எப்படி சரி பண்றது, அவங்க ஓட்டே போடல எதை வச்சு சரி, இப்படி அவங்க கணக்குகள் போடுவாங்களே தவிர அந்த ஜெயக்குமாரும் சி வி சண்முகம் கூட போர்க்கொடி தூக்குவாங்கன்னு நான் பார்க்கல. தலைமை ஒரு முடிவு எடுத்துட்டா அதெல்லாம் ஒத்து வந்து வேலையில் இறங்கிடுவாங்க. என்ன இதை ஹேண்டில் பண்ண விதம் தப்புன்னு நம்ம சொல்றோம்.